بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஜுசு அம்ம 30வது ஜுசுவுடைய தப்சீர் அல் குர்ஆன் விளக்க உரை தொடரிலே இன்று சூரா அன் நஸ்ர் 110வது அத்தியாயம் சூரத்துன் நஸ்ர் என்கிற அத்தியாயத்தை நாம் சுருக்கமாகவும் ஓரளவுக்கு விவரமாகவும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த சூரத்துன் நஸ்ர் என்கிற இந்த அத்தியாயம், அதாவது அன் நஸ்ர் என்றால் உதவி அப்படின்னு அர்த்தம். இந்த அத்தியாயத்தில் இதா ஜாஅ நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால் என்ற அல் குர்ஆனிய வசனத்தில் நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி என்று வருகிறது. எனவே அந்த அன் நஸ்ர் என்கிற அந்த வார்த்தையை கொண்டு இந்த சூராவுக்கான பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் மதீனாவில் இறங்கிய 3 வசனங்களை கொண்ட மிக சிறிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயம் முக்கியமாக அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருவதை பற்றி அல்லாஹு தஆலா அறிவித்த ஒரு வசனமாகும். அதேபோல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டும் விடைபெறப் போகிறார்கள் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் தன் தூதருக்கு தெரிவித்திருக்கிறான் என்பதையும் நாம் ஹதீஸ்களிலே தெரிந்து கொள்கிறோம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையும் இது மிகச்சிறிய ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய உதவிகளை அடியார்கள் மீது இறக்குகிற போது, அல்லாஹ்வுடைய வெற்றிகள் மனித சமுதாயத்துக்கு வருகிற போது மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தன் தூதர் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு அறியத் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மகத்தான இந்த வெற்றி, குறிப்பாக இது மக்கா வெற்றியை பற்றிய ஒரு முன்னறிவித்தலாகவும், அதேபோல பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வர இருக்கிற வெற்றிகள் சம்பந்தமாக இந்த வசனங்கள் குறிப்பிட்டாலும், வெற்றிகளின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா வெற்றியின் போது எப்படி நடந்து கொண்டார்கள், எவ்வளவு பணிவாக, எவ்வளவு விட்டுக் கொடுப்போடு எப்படி மன்னிப்பை கை கொண்டார்கள் என்கிற விஷயங்கள் எல்லாம் மக்கா வெற்றி என்கிற அந்த வரலாற்றிலே நாம் படித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது இந்த அல் குர்ஆனிய வசனத்தை நாம் ஓதிவிட்டு இந்த வசனம் அதனுடைய மொழிபெயர்ப்பை நாம் பார்த்துவிட்டு ஏனைய விடயங்களை நாம் மேலதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم. விசாலமான அருளும் அன்புமுடைய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மேலும் ரஅய்தன் நாஸ், மனிதர்களை நீங்கள் பார்த்தால், யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவர்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நபியை நீங்கள் பார்த்தால்,
ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. உம்முடைய ரப்புடைய புகழை கொண்டு நீங்கள் ரப்புக்கு தஸ்பீஹ் செய்வீர்களாக. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உம்முடைய ரப்புடைய புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்வீர்களாக. வஸ்தக்ஃபிர்ஹு, இன்னும் அவனிடம் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவீராக. இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாக தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனங்களுடைய மொழிபெயர்ப்பாக நாம் பார்க்கிறோம். அப்படின்னா சுருக்கமாக அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழையும் போதும் இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லாஹ்வுடைய உதவியையும் வெற்றியையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்திருக்கிறீர்கள், பார்க்கவும் போகிறீங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்தில் நுழைய போகிறாங்க. முன்பெல்லாம் மக்கள் பயந்து கொண்டு தனிநபர்களாக அல்லது ஒரு சிறிய குழுக்களாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி வர போகிறாங்க? கூட்டம் கூட்டமாக வரப்போகிறாங்க. பொதுவாக வெற்றிகளும் அல்லாஹ்வுடைய உதவியும் இப்படி பலமாக இருக்கிற நேரத்தில் சில நேரம் எண்ணங்கள் சிதைவரையும். அந்த வெற்றி சில நேரம் நமது உள்ளத்தில் என்ன செய்யும்? பெருமையை அல்லது ஆணவத்தை, அதிகாரத்தை சில நேரம் அதிகரிக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உம்முடைய ரப்புடைய புகழை கொண்டு நீர் தஸ்பீஹ் செய்யும். வஸ்தக்ஃபிர்ஹு, அவரிடத்தில் இஸ்திக்ஃபார் பிழை பொறுப்பு மன்னிப்பு கேளுங்க. ஏன்? இன்னஹு கான தவ்வாபா, அவன் தௌபாவை மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா தவ்வாபன்றான். மன்னிப்பை அதிகமாக மன்னிப்பை விரும்புகிறான், ஏற்றுக்கொள்கிறான் என்ற விஷயத்தை நாங்கள் இதில் மொழிபெயர்ப்பில் நம்ம சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட். இப்போ இந்த வசனம் சம்பந்தமான சில தகவல்களுக்கு நாங்கள் போகிறதா, முதலாவது விஷயம் என்னென்னா, இந்த வசனம் நமக்கு தார ஒரு தகவல் ஒன்று இருக்குமே. இந்த வசனத்துலேருந்து அல்லாஹ் என்ன மெசேஜை நமக்கு தாரான்னா, நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம். அல்லாஹ்வோட உதவியும் வெற்றியும் வரப்போகுதுன்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வோட மார்க்கத்தில் நுழைய போகிறாங்க அப்படின்றதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இது மாத்திரமில்லை, இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கிற அந்த மாபெரும் வெற்றி என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டும் விடைபெறப் போகிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லித்தரும். யார் சொல்கிறா இதை? புகாரியில் நீங்கள் எடுத்து பாருங்க, 4294வது வசனம் இதை நமக்கு சொல்லித்தருகிறது. என்ன சொல்லுது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கான உமர் யுத்கிலுனி மஅ அஷ்ஷாஹி பத்ர். அப்போ பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட அந்த பெரியவர்களோடு சின்னவனாக இருந்த என்னையும் அந்த சபைக்குள்ளே என்ன செய்வாங்க? உமர் பின் கத்தாப் நுழைப்பாங்க, சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க. ஃபகால பஅதுஹும், அப்போ இந்த பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஷேகுமார்கள், அந்த பெரிய வயதானவர்கள் சொல்கிறாங்க, லிம துதுகிலு ஹாதல் ஃபத்தா மஅனா வலனா அப்னா மிஸ்லு, எதுக்கு இந்த சின்னவரை நீங்கள் எங்களோட சேர்த்து கூட்டிகிட்டு வரீங்க? இவரை மாதிரி வயசில் உள்ளவங்க எங்களுக்கும் இருக்கிறாங்களே, இவரை எதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட்டி வாரீங்கன்ற மாதிரி. இதை வேணான்னு அவங்க சொல்லலை, எதுக்காக நுழைவிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நம்மளாம் நினைக்கலாம், என்ன இந்த சின்ன பையில கூட்டி வாரீங்க, உங்களுக்கு தேவையில்லா விஷயம்னு சொன்னாங்க. அப்படி சொல்லலை. லிம துதுகிலு ஹாதல் ஃபத்தா மஅனா வலனா அப்னா மிஸ்லு, எங்களுக்கும் இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் இவரை மட்டும் நீங்கள் விசேஷமாக கூட்டி வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இதாங்க சப்ஜெக்ட். அப்போ ஃபகால் இன்னஹு மிம்மன் கத் அலிம்துன்றான், இது உங்களுக்கே தெரியுமேன்றாங்க. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அதாவது இது உங்களுக்கே விளங்குது, எதுக்கு நான் கூட்டி வாருங்க அப்படின்னு சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த அறிவை பற்றி அவங்க ஏற்கனவே தெரிஞ்சதால தான் உமர் பின் கத்தாப் சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் தெரியும் தானே, இன்னஹு மிம்மன் கத் அலிம்து, நீங்கள் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, ஏன் கூட்டி வாருன்னா ஒரு மார்க்கத்தில் இல்லை விளக்கம் உள்ள விளங்குதா? ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக துவாவெல்லாம் செஞ்சுக்க, அவங்களோட சிறப்புகளை படிக்கும்போது நாங்கள் அவளை விரிவாக பார்ப்போம். அந்த ஹதீஸில் உள்ள செய்திக்காக நான் சொல்கிறேன். இப்போ தாஹும் தாத்த யௌமின் வ தஆனி மா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ஒரு நாள் என்னை அவர்களோடு அழைச்சாங்க, அவங்களையும் கூப்பிட்டாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. பக்கால் அவங்க கேட்டாங்க, மா ருயத்துஹு ஒமா ருயத்துஹு தஆனி யௌம இதின் இல்லா லியுரியஹும் மின்னி, அதாவது அவங்க என்னைய அவங்ககிட்ட காட்டணும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. என்னுடைய ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க என்ன செய்ய கொண்டு வராங்க, அவங்களுக்கு முன்னால் நிரூபிக்கிறாங்க. ஏன் நான் இவரை மட்டும் பிரத்யேகமாக கூட்டிப்பேன். உண்மையிலே சொல்லப்போனால் நிறைய சின்ன பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிற இடத்துல அந்த சபைக்கு எல்லார பிள்ளைகள் வரணும்னு ஆசைப்படுறது என்று அப்படியும் இருக்கலாம். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை மட்டும் ஏன் அந்த உமர் பின் கத்தாப் கூட்டி வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை நிரூபிக்கிறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்க, ஃபகால மா தகுலூன ஃபி இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ், அதாவது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ், அதே மாதிரி ஒரு ஐத்தன்னாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜான்னு சொல்லக்கூடிய இந்த சூறாவை முழுமையாக ஓதி காட்டி கேட்டாங்க, இந்த சூறாவை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபகால பஅதுஹும் உமிர்னா அன் நஹ்மதல்லாஹ்
வனஸ்தஃபிரஹு இதா நுசிர்னா. அப்போ சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, நிறைய பேர் கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அதில் நாங்கள் வந்து பகால பாபுகம், அவர்களில் சிலர் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? நாங்கள் அல்லாஹ்வை புகழுமாறும் அவரிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுமாறும் நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு உதவி வெற்றி செய்யப்பட்டார். எங்களுக்கு உதவியோ வெற்றியோ வந்தால் நாங்கள் அல்லாஹ்வை புகழும். இது நாங்கள் நீங்களும் சொல்லலாம் தானே. அப்போ பொதுவாக அந்த வசனத்தில் இருந்து நாம் எல்லாரும் எதை விளங்கிக் கொள்வோமோ அந்த செய்தியை சொல்கிறாங்க. அந்த செய்தி உண்மைதான். அதாவது அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் நாங்கள் அல்லாஹ்வை புகழணும், இஸ்திக்ஃபார் செய்யணுன்ற விஷயம் பொழையல்ல. ஆனால் உண்மையாக அந்த வசனம் சொல்கிற பிரதான விஷயத்தை தான் உமர் இப்னு கத்தாப் எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக விளங்குற விளக்கம் அல்லாஹ்வோட உதவியும் வெற்றியும் வந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? அவனை வந்து புகழணும், அவனுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணுன்றது பொதுவானது. அந்த பொதுவான விஷயத்தை சஹாபாக்கள் விளங்கியிருந்தாங்க. ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்கன்னு சஹாபாக்கள் எதுவுமே தெரியாதவங்கன்னு நம்ம நினைக்க தேவையில்லை, விளங்கி இருந்தாங்க. அதுக்கு பிறகு அப்போ இன்னும் சில பேர் சொன்னால் கால பாதுகம் லானதிரினா. ஏன்னா உமர் இப்னு கத்தாப் ஒரு கேள்வி வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு வசனத்துக்கு இப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தம் ஒன்று சொல்ல போகிறாங்களா இருக்கு அப்படின்னு நினச்சி தான் சில தோழர்கள் சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் சில பேர் எதுவும் சொல்லாமலே இருந்தாங்க, சைலண்டாக இருந்தாங்க, என்ன நடக்க போது தெரியல, கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஃபகால் அலி யா இப்னு அப்பாஸ், சொன்னாங்க, இப்னு அப்பாஸே ஹாக்கதா தக்கூன், நீங்களும் இவங்க சொன்னது போல் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் நாங்கள் அல்லாஹ் புகழணும், இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான் என்றா நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குல்து, இப்போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னால் கால ஃபமா தக்கூலு அப்படின்னு கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே சொல்கிறாங்க, ஹுவ அஜலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மௌத்து மரண நேரம் நெருங்கி விட்டதை அல்லாஹ் அறிவிக்கிறார். அலமஹுல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்கான். அல்லாஹ் நபிகளாருடைய அஜல் முடிய போகிறது என்பதை அல்லாஹ் அவருக்கு அறிவித்திருக்கிறான். இந்த பொதுவாக அந்த வசனம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்களோட அந்த செய்தி நமக்கு தெளிவில்லைன்னா நாமளும் என்ன நினைப்போம்? அது சஹாபாக்கள் நினைச்சா தான் நம்ம நினைப்போம். ஏன்னா சஹாபாக்கள் மறைவான அறிவு உள்ளவர்கள் இல்லை. சில விஷயங்களை அதாவது வந்து ஃபிக்ஹ் இருக்குது, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அல்லாஹ் யாருக்கு ஹைர நாடுகிறானோ மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தில் விளக்கம். ஒரு வசனத்தை ஓதும் போதும் அந்த வசனத்திட விஷயத்தை விளங்கி இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்வதற்கு அந்த ஞானம் என்பது அல்லாஹ் கொடுக்குற பெரிய நிஅமத், பெரிய ஒரு ஹைர். அல்லாஹு தஆலா அந்த ஹைரை அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு நிறையவே கொடுத்துருந்தார். அப்போ உடனே இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய அஜலை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபதாக்க அலாமத்து அஜ்லி ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. இது உங்களோட நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறீங்கன்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். கால உமர் சொல்கிறாங்க, மா அஅலமு மின்ஹா இல்லா மா தஅலம், உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியல. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய எப்போ நடக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சியில் நடக்கிற சம்பவம் சொல்கிறான். இது புகாரில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் என்ன வழங்குதுண்டா, அல்லாஹு தஆலா தன் தூதருடைய அஜல் முடிய போகிறது என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக முன்னறிவித்தான். அப்போ அல்லாஹ் எதற்காக இந்த வசனம் இறக்கினான்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வெற்றியையும் உதவியையும் சொல்வது போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அஜல் நெருங்கிவிட்டது, அவருடைய மரண தவணை நெருங்கிவிட்டது என்பதையும் அறிவிப்பதற்காகவும் இந்த சூரா இறக்கப்பட்டது நாங்கள் புரிஞ்சுக்கணும். 4294 நம்பரில் புகாரில் நான் சொன்ன செய்தியை பார்க்கலாம். அதே மாதிரி குர்ஆனில் சில அத்தியாயங்கள் முழுசாக இறங்கி, சில அத்தியாயங்கள் பகுதி பகுதியாக இறங்கி. இப்போ முதலாவது அல் குர்ஆனில் இறங்கின அத்தியாயம் எதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சூரா அல் அலக்னு சொல்லுவோம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்னு வருது. அந்த வசனம் முழுமையாக இறங்கிச்சா? இல்லை, 5 வசனம் தான் இறங்கிச்சு. நாங்கள் 5 வசனம் வரைக்கும் அந்த முதலாவது ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிரா குகையில் வச்சு இறங்கிச்சது நாங்கள் படிக்கிறோம். அதே நேரத்தில் சில சூறாக்கள் வந்து முழுசாக இறங்கி, அப்படி முழுமையாக இறங்கின சூறாக்களில் இந்த சூறாவும் 3 வசனம் தான். எப்படி? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அந்த வசனம் வைக்கிறது, அந்த முழுமையான வசனம் முழுமையாக இறங்கி. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபான்றது இமாம் ஷின்கித் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அத்வாஉல் பயானில் சொல்கிறாங்க, இத்தஃபகு அலா நுசூலி ஹாதிஹி சூரத்தி பஅத ஃபத்ஹி மக்கா. இந்த வசனம் முழுமையாக இறங்கினது, அதே நேரத்தில் ஃபத்ஹ் மக்காவுக்கு குறவுதான் இது இறங்கிச்சுது. அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த அத்தியாயம் இறங்கியது என்று சொல்லி யார் சொல்கிறார்? ஷின்கித் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரில் சொல்கிறாங்க, இத்திஃபாக். இதில் தஃப்சீர் உலமாக்களில் பெரும்பாலானவர்கள் இத்திஃபாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உண்மையிலே இது சம்மந்தமாக நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அல்லாஹு தஆலா இதா ஜா நஸ்ருல்லான்றான், அல்லாஹ்வோட உதவி வந்து விட்டால், இப்போ வரப்போகிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் முன்னறிவிச்சிடும். அப்போ எந்த உதவியை எந்த வெற்றியை பற்றி நாம் பேசுகிறோமோ அந்த வெற்றி வந்த பிறகு வந்து விட்டால்னு எதிர்காலத்தை வச்சு பேச வேண்டிய தேவையில்லையே. அதனால் இந்த வசனம் மக்கா வெற்றி கொள்வதற்கு முன்பு, ஹுதைபியாவு அந்த உடன்படிக்கை நடந்த பிறகு மக்கா வெற்றிக்கு முன்பு இறங்கிய வசனம் என்றும்
சில இமாம்கள் சொல்கிறாங்க, குறிப்பாக இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவங்களுக்கு ஒரு தப்சீர் ஒன்று இருக்குது, அதாவது சூரத்து நஸ்ரோட தப்சீர் பண்ணுறாங்க, அதில் இந்த செய்தியை சொல்கிறாங்க. அல்லாஹு அலம். ஆனால் இதில் நம்ம என்னத்தை புரிஞ்சு கொள்ளணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்போ இறங்கிச்சுது என்பதற்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி இல்லாததால இதெல்லாம் கருத்துக்கள் தான். அதாவது சில இமாம்கள் இது மக்கா வெற்றிக்கு புறவு இறங்கினதாக சொல்கிறாங்க. சில இமாம்கள் மக்கா வெற்றி கொள்ளப்படுறதுக்கு முன்னுக்கு உதைபியாவுக்கு புறவு மக்கா வெற்றி ஃபத்ஹு மக்காவுக்கு முதல்ல இறங்கினு சொல்கிறாங்க. அல்லாஹு அலம். இதில் நாங்கள் முடிவெடுக்கலைன்னா ஹதீஸ் எல்லாம் இதை பற்றி வராதால இதில் அல்லாஹு அலம். ஆனால் ஒரு இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாவுடைய கருத்து கொஞ்சம் ஏற்புடையதாக விளங்குது. ஏன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா இதா ஜா வந்தால் வர இருக்குது, அப்படி வந்தால் நீங்கள் வாரத்துக்கு முன்னுக்கு தான் இது வழிகாட்டியாக இறங்கி இருக்கணும்னு விளங்குது. அல்லாஹு அலம். அதனால் இமாம் ஷன்கித் ரஹிமஹுல்லா அவங்க பிள்ளையா சொல்லிட்டாங்க, அவங்க அப்படியே சொல்ல வரல. அல்லாஹு அலம். இதில் நம்ம என்ன செய்யலாது, தஃப்சீர்களில் உள்ள விஷயங்களை மட்டும்தான் நமக்கு சொல்லல, நமக்கு புரியுறதுக்கு நம்ம சொல்லலாம். அல்லாஹு அலம். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வசனம் அல் குர்ஆனில் எப்போ இறங்கிச்சு? அதாவது சில வசனங்கள் இருக்கும், ஆட்களுக்கு நினைப்பாங்க இந்த வசனம் குர்ஆனில் கடைசியாக இறங்கின வசனம். உதாரணமாக அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று வரக்கூடிய வசனம். இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய நியமத்துகளை நான் சம்பூர்ணப்படுத்திட்டேன், ஒரு ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது இதுக்கு மேலே குர்ஆன் வசனம் இறங்கலைன்னு நம்ம முடிவுக்கு வரணும். ஏன் அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்தின வசனம் இறங்கினா அதுக்கப்புறம் என்னென்ன வசனம் இறங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு பிறகு வசனங்கள் இறங்கி இருக்கிறது. ஆனால் புதிய சட்டத்திட்டங்களை பற்றிய வசனங்கள் இறங்கலை. அதான் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளும். அப்போ பல காரணங்களுக்கு இந்த இதாஜா என்பது ரசூலுல்லாவுடைய அஜல் தான் என்று சொல்வதற்கு பின்னால் பல காரணங்களும் இருக்குது. நம்ம அதை விரிவாக ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இதாஜா நஸ்ருல்லாவை பொறுத்தவரையும் இதிலையும் எப்போ இது கடைசி அத்தியாயமாக இறங்கியது என்ற ஒரு கருத்து இருக்கு. சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அரபு இலக்கம் 2318 இலக்கத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. யாருக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் உத்பாவுக்கு சொல்கிறாங்க. தத்ரி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆஹிர சூரத்தின் நஸலத் மினல் குர்ஆன், குர்ஆனில் கடைசியாக இறங்கின சூறா எதுன்னு தெரியுமான்னு கேட்கு. கடைசியாக இறங்கின சூறா நஸலத் ஜமீஅன், அதாவது கடைசியாகவும் முழுமையாகவும் இறங்கின சூறா எதுன்னு தெரியுமா? முழு சஃபுல்லா முழு சூறாவும் கடைசியாக இறங்கின ஒரு சூறா எதுன்னு தெரியுமான்னு சொல்லுவாங்க. குல்து நஅம் இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ். அதாவது இப்னு அப்பாஸ் கிட்ட கேட்கும்போது இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, ஆமாம் இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம் முழுசாக கடைசியாக இறங்கிச்சுன்னு. கால சதக்த ஒஃபி ரிவாயத்தின் இப்னு அபி ஷைபா. இந்த அதாவது இப்னு அபி ஷைபாவில் இன்னும் ஒரு செய்தி வருது, சூரத்தன் ஆஹிர் என்று சொல்லலைன்னு வருது. இப்னு அப்பாஸ் ஆஹிர் கடைசி அப்படின்னு கேட்க இல்லைன்ற மாதிரி வருது. அல்லாஹு அலம். இது கடைசி சூறா. இதே நேரத்தில் இது சஹீஹ் முஸ்லிமில் வார செய்தி, ஆதாரப்பூர்வமான செய்தி. வேறு சில அறிவிப்பில் நீங்கள் பாருங்கள், சஹீஹ் புகாரியில் 4364 இலக்கத்தில் என்ன வருதுன்னு சொன்னால், ஆஹிர் சூரத்தின் நஸலத் காமிலத்தன் பரா ஆன், அதாவது பரா அல் 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 பரா இப்னு ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பரா இப்னு ஆசிப் சொல்கிறாங்க, கடைசியாக முழுசா இறங்கின சூறா எதுன்னு சொன்னால் அல் பரா ஆன்றாங்க. பரா ஆண்டா இது சூரத்து தௌபா. சூரத்து தௌபாக்கு சூரா அல் பரா ஆன்னு சொல்லுவாங்க. இந்த பரா என்கிற சூறா தான் கடைசியாக இறங்கிச்சது, முழு சூறாவும் இறங்கிச்சதுன்றாங்க. அதே மாதிரி ஆஹிர் சூரத்தின் நஸலத் ஹாத்திமஹு சூரத்து நிசா யஸ்தஃப்தூனக குல் யுஃப்தீக்கும் பில் கலாலா, அதாவது இந்த வாரிசு சம்பந்தமான ஒரு வசனம். அந்த சூரத்துல் நிசால 176 வசனம், இது கடைசியாக இறங்கின வசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முழு சூறாவும் கடைசியாக இறங்கினதுன்னு சொல்கிறாங்க பரா சூரத்து தௌபா 9 அத்தியாயம் முழுசாக இறங்கிச்சுது அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த எஸ்தஃப்தூனக்கன் வரக்கூடிய சூரத்து நிசால 170 கடைசி வசனன்றாங்க. இதுக்கு மாத்தமாக தான் நாங்கள் பார்த்தோம். மேலே என்ன கடைசியாக இறங்கின முழு வசனம் இப்னு அப்பாஸுடைய கூற்றின்படி சூரா அன் நஸ்ர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பரா இப்னு ஆசிப் சொல்கிறாங்க சூரா அல் பரா ஆன்றாங்க. ஏன்னா கடைசி வசனத்தை சொல்லும்போது சூரத்து நிசால அந்த 176 வசனம்ன்றாங்க. வேறு சஹீஹ் புகாரியில் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே செய்தி 4364 இந்த செய்தி பதிவாகிக்கும். இதே மாதிரி புகாரில் 4544வது வசனத்தில் அப்பாஸ் இப்னு அப்பாஸ் தொட்டும் ஒரு செய்தி இருக்குது. ஆஹிரு ஆயத்தின் நஸலத் அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துர் ரிபா. ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கின கடைசி ஆயத் அங்கே சொன்னாங்க சூரத்து நிசால 176 வசனம் தான் கடைசியாக இறங்கிச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த ரிபா வட்டி சம்பந்தமான வசனம் தான் இறங்கிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்ரா வரக்கூடிய அந்த வசனம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது இப்படி வந்திருக்குது. இப்போ அதே நேரத்தில் நமக்கு ஒரு குழப்பம் வருது. கடைசியாக இறங்கின முழு சூறா சூரத்து தௌபா பராஆவா இல்லாட்டி சூரத்து நஸ்ரா? அதே கடைசி சூரா எஸ்தஃப்தூனக்கு வரக்கூடிய நிசாவுடைய 176 அல்லது ரிபாவுடைய வசனமா? இப்போ 2 குழப்பம் வந்து கடைசியாக இறங்கினது 2 அத்தியாயம் வருது ஹதீஸில், கடைசியாக இறங்கின வசனத்தில் 2 வசனம் வருது. இதில் எதை எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் இது எதுவுமே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இல்லை.
இது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொன்ன விஷயம். இவங்க நினச்சிக்கலாம் இதுதான் கடைசின்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒன்று இறங்கிங்க. ஏன்னா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு நபித்தோழருடைய அந்த முடிவில் என்ன செய்யப்படலை, 100 ஆகலை, தொகுக்கப்பட்டதல்ல. அது எல்லா நபித்தோழர்களும் உடைய அந்த என்ன செய்யுது இத்திஃபா அவங்களோட இஜ்மால் தான் என்ன செய்யப்பட்டது, அந்த குர்ஆன் உருவப்படுத்தப்பட்டது. எனவே இது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய தரப்பால் சொல்லப்பட்டிருந்தால் தான் இது முரண்பாடு நாங்கள் பார்க்கலாம். இது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொன்ன ஒரு விஷயமாக நபித்தோழர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. வல்லாஹு அலம். அடுத்த விஷயம் என்னென்னா, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அதாவது அல்லாஹ்வுடைய உதவியும் வல் ஃபத் வெற்றியும் வரும்போது என்று அல்லாஹ் தஆலா சொல்லலாம். இதா என்பது ஹர்ஃபு ஷர்த்துமா, ஒரு நிபந்தனையுடைய ஒரு இடைச்சொல், நிபந்தனை. அதாவது இதா இஃப்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அல்லாஹ்வோட உதவியும் அதே மாதிரி வெற்றியும் வரும்போது, உதவின்னு வரக்குள்ள நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வோட உதவியும் வல் ஃபத் வெற்றியும், அல்லாஹ்வுடைய வெற்றியும் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவலை அல்லாஹு தஆலா தூதருக்கு சொல்லிக் கொடுக்குறான். இந்த இடத்துல அந்நஸ்ர் என்பது நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வோட உதவி. உதவின்னு சும்மா சொல்லலை, அல்லாஹ்வின் உதவி அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் இந்த உதவி மாபெரும் உதவி. இந்த அந்நஸ்ர் அப்படின்ற விஷயம் என்னன்னு கேட்டால், எதிரிகளுக்கு எதிராக இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் தோட தஃசீரில் இப்படி சொல்கிறாங்க, ஹுவ தஸ்லீத்துல் இன்சான் அலா அதுவி, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய எதிரிகள் மீது அவன் ஆதிக்கம் செலுத்துவது, சக்தி பெறுவது. எந்த அளவுக்கு சொன்னால் பிஹைஸு யத்தமக்கனு மின்ஹு வ யஹ்துலுஹு, அதாவது அவர்கள் விஷயத்தில் அதிகாரம் பெறுவது, அவர்களை வெல்லுவது, அவர்களை மிகைப்பது. அதாவது காபிர்களுக்கு எதிராக, எதிரிகளுக்கு எதிராக கிடைக்கிற அந்த ஹெல்ப்புக்கு தான் நஸ்ருன்னு சொல்கிறது. எத்தனை மவுனாண்டி இருக்குது, எனது முசாஅதாண்டி இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் சாதாரண உதவி, எல்லா உதவிக்கும் இந்த 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 இடத்துல வரக்கூடிய நஸ்ர் என்பது இது எதிரிகளை வென்றெடுப்பது, எதிரிகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு பெர்மனண்டான ஒரு வெற்றி கூட அதை சொல்லலாம். ஒரு பெரிய வெற்றிக்கு தான் சொல்லப்படும். அல்லாஹு தஆலா இந்த நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் என்று அல்லாஹ் இந்த இடத்துல சொல்வது என்னது, மக்காவுடைய வெற்றியை பற்றி தான் அல்லாஹு தஆலா அங்கே பேசுகிறான். மக்கா வெற்றி கொள்ளப்பட போகுது என்று. இது தவிர ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபரை வெற்றி கொண்டாங்க. ஹுதைபியா என்ற அந்த உடன்படிக்கை அல்லாஹு தஆலா முடிச்சிட்டு போக்கல, இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனான்னு சொல்கிறான். இப்போ ஹுதைபியா நிகழ்வுல நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். அது உண்மையாக வெளிப்படையாக பார்க்கும்போது காபிர்கள் வெற்றி பெற்ற மாதிரி தான் உங்களுக்கு விளங்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் விட்டு கொடுக்குறாங்க. அதனால தான் உமர் இப்னு கத்தாபுக்கு கோவம் வந்தது. என்னதுக்கு நீங்கள் இந்த விஷயம் இந்த அளவுக்கு இவங்ககிட்ட இறங்கி போகிறீங்கன்ற மாதிரி. ஆனால் அந்த இறங்கி போகிறதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு பெரிய ஒரு ஹிக்மத் இருக்குது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் தானே. அப்போது உமர் இப்னு கத்தாப் ஆத்திரப்படுறாங்க. சஹாபாக்களும் எந்த அளவுக்கு சொன்னால் ஹுதைபியாவில் இந்த போக்குள்ள அந்த பலிப்பிராணிகளை அங்கே வச்சு பலி கொடுக்க சொன்னாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, மாறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மாறு செய்யண்டில்லை, அந்த ஆத்திரம் அவங்களுக்கு இதை நம்ம இங்கே வச்சு அறுக்கணுமா என்று மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டாகிச்சு. அதே நேரம் காவிர்கள் இதுக்கு வெற்றின்னு அவங்க நினைச்சாலும் உண்மையில் அது வெற்றி அல்ல. அல்லாஹ் சொல்றான், மாபெரும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அது வெற்றிங்க. அந்த ஒப்பந்தத்தில் விளைவு வெற்றியாயிங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு என்ன செய்யப்பட்டது, ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுரையாக அந்த ஹுதைபியாவுடைய நடவடிக்கை, அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில அந்த முறிவு தான் மக்கா வெற்றிக்கு காரணமாக இருந்தது. எனவே தான் அல்லாஹு தஆலா ஃபத்ஹம் முபீனான்னு சொல்றான், பெரிய ஒரு வெற்றி ஒன்று. அதுக்கப்புறம் சஹாபாக்களுக்கு தெரியும், அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை நமக்கு தந்துட்டேன்றான் அப்படின்னு அர்த்தம். என்ன மக்கா வெற்றியை பற்றி அல்லாஹு தஆலா அங்கேயும் எதிர்கூறான். அதே மாதிரி இந்த வசனம், இது மக்கா வெற்றி முதல்ல இறங்கிச்சுதா இல்லையான்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு வெற்றியை பற்றி தான் சொல்லுகிறது. எனவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும், இந்த உதவின்றது இருக்குது. அல்லாஹ் தூதருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். பல இடங்களில் உதவி செய்ய லக்கது நஸ்ரக்குமுல்லாஹு பி பத்ர், அல்லாஹ் சொல்கிறான் பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அதுவும் நஸ்ர் தானே. எத்தனை காவிர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த நஸ்ர் எல்லாம் சஹாபாக்களுடைய அந்த முழுமையான வெற்றியை பிரதிபலிக்கிறதா இல்லை. போரில் வெற்றி கொள்ளப்பட்டார்கள், முஸ்லீம்களுக்கு கடும் வெற்றி. அதே மாதிரி உஹுதில் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு ஒரு சின்ன ஒரு பலவீனம்னா அந்த ஒரு சின்ன ஒரு தோல்வி அல்லாஹ் தஆலா கொடுத்து சோதிச்சான். அப்போ இந்த இடத்துல பத்ர் ஹைபரில் வெற்றி கிடைச்சதா இல்லையா, இப்படி நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு வெற்றியை தான் கொடுத்தான். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யமன் வெற்றி கொள்ளப்படும்னாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்த காலத்தில் யமன் வெற்றி கொள்ளப்பட்டது, ஈராக் வெற்றி கொள்ளப்படும்னாங்க, அது ரசூலுல்லாஹ்வுக்கு புற வெற்றி கொள்ளப்பட்டது, ஷாம் சிரியா வெற்றி கொள்ளப்படும் சொன்னாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய இடங்கள் வெற்றி கொள்ளப்படும் சொன்னாங்களா இல்லையா. கடல் யுத்தம் நடக்கும், அங்கே வெற்றி கொள்ளப்படும் நிறைய சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்கா வெற்றியோட வெற்றி முடியலை, தொடர்ந்து அதோட சஹாபாக்கள் சில தலைவர்கள் மூத்தா போனால் அந்த கோஷ்டி அப்படியே அழிஞ்சு போயிடுவாங்க, சண்டை பிடிச்சிட்டு அவங்களுக்குள்ள அப்படி செய்வாங்க. ஆனால் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சில இடங்களில் சில விஷயங்கள் வந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அதை சரிப்படுத்தினான். தொடர்ந்து வெற்றி இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்யப்படுது, வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய உலகம் உஸ்மான் இப்னு அஃபான், முஆவியா இப்னு அபி சுஃபியான் போன்றவங்களோட காலத்துல எல்லாம் மிக பரந்த சாம்ராஜ்ய விரிவாக்கம் எல்லாம் நடந்து நம்ம இஸ்லாமிய வரலாறுகளை படிக்கும்போது தெரியும்.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மக்கா வெற்றியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நுசிர்து பிர்-ருஅப் மசீரத்த ஷஹ்ர்ன்றாங்க. எனக்கு என்னை பற்றி அச்சம், ஒரு மாத பயண தொலைவில் உள்ளவர்களுக்கு எனக்கு என்னை பற்றி அச்சம் உண்டாக்கப்பட்ட, நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். எனக்கு அல்லாஹ் செஞ்சுக்கிற ஒரு ஹெல்ப் என்னென்னா, என்னை பற்றி கேள்விப்பட்டால் ஒரு மாத தூரத்தில் உள்ளவங்க கூட பயப்படுவாங்க. இது ஹதீஸில் சஹீஹ் புகாரியில் 335 இலக்கத்தில் வருது. நான் 5 விஷயம் கொடுக்கப்பட்டேன், மற்றவங்களுக்கு அந்த 5 கிடைக்கல. அதில் முதலாவது என்ன, நுசிர்து பிர்-ருஅப், என்னை கொண்டு பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மக்கள். எந்த அளவுக்கு, ஒரு மாத கால தூரத்துக்கு உள்ளவங்க. அதே மாதிரி ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, எனக்கு இந்த பூமியெல்லாம் தொழக்கூடிய துப்புரவான மஸ்ஜிதாக சுஜூத் செய்யும் இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே எங்கே நீங்கள் தொழுகை நேரம் கிடைச்சது அங்கே நீங்கள் தொழுது கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி கனிமத்து மற்ற நபிமார்களுக்கு ஹலாலாக்கப்படலை. அந்த கனிமத்தை எங்களுக்கு என்ன செய்யுது, அல்லாஹு தாலா எடுத்துக்கொள்ள சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே மாதிரி எனக்கு ஷஃபாஅத், மறுமையில் மக்களுக்காக பரிந்து பேசும் அந்த ஷஃபாஅத் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லா நபிமார்களும் அந்தந்த உம்மத்துக்கு தான் அனுப்பப்பட்டாங்க, ஆனால் நானும் முழு சமுதாயத்துக்கும் உம்மத்து நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அந்த 5 விஷயத்தை சொல்கிறாங்க. புகாரில் நீங்கள் இதை படித்து பார்க்கலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதவி செய்யப்பட்டார்கள். எனவே இந்த உதவி என்பது அல்லாஹு தாலா, ஒரு மூமின்களுக்கு உதவி என்பதை அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய கடமைங்கிறான். ஆனால் என்னது, பொறுக்கணும் கொஞ்சம், சும்மா உடனே எல்லாம் வராது. சில நேரம் கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்களுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு உதவியை கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, எப்படி மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வத்-தர்ராஉ, துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்களை பிடித்துக் கொண்டது. வஸுல்ஸிலு, ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஹத்தா யக்கூல ரசூல் வல்லதீன ஆமனூ மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ், தூதரும் தூதரை ஈமான் கொண்ட மூமின்களும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போ வரும் என்று அவர்கள் சொல்லுகின்ற வரைக்கும் அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீபுன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் உதவி சமீபமாக இருக்கிறது என்று நாம் சொன்னோம். அல்லாஹ் சொல்றானே, அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவி வரும், சோதனைக்கு பிறகு வரும். சோதிச்சு பார்ப்பான், இவனுக்கு அந்த உதவிக்கு தகுதியாயிவன், அவசரப்படுறானா, பொறுமை இழக்கிறானா என்று அல்லாஹு தஆலா சோதிச்சு பார்க்கிறான். எனவே நஸ்ர் அல்லாஹ் சொல்றான், ஒமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ், அல்லாஹ் உதவி என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து மட்டும்தான் வரும். நீங்கள் எதிரிகளை தோற்கடிக்கணும்னா உங்கள் வீரத்திலெல்லாம் தோற்கடிக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், ஹுனைன் யுத்தத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. பத்ரில் 300,000 பேர் 1000 பேர் வெண்டாங்க. ஹுனைனில் 10,000 பேருக்கு மேலே, ஏன்னா 10,000 பேருக்கு மேலே உள்ளவங்க ஒரு சின்ன 2 குடும்பங்களை சந்திக்கிறதுக்கு போய் தோல்வியில் திரும்பினாங்க. அல்லாஹ் முதலாக என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களை உள்ளத்துக்குள்ளே எண்ணம் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கு வெளில போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அல்லாஹ் தான் வெற்றி தரணுன்ற அந்த எண்ணத்தை தாண்டி எங்களோட க்ரௌடால் நாங்கள் வெளிலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் சொன்னான், அவர்கள் புறமுது காட்டி ஓட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா அவன் வெற்றியை கொடுத்தான். வெற்றி என்பது அல்லாஹ்ட்டேருந்து வந்தால் தான். நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் 10 பேர் இருக்கலாம், அவங்க 2 பேர் இருக்கலாம், அவங்க நாம் 10 பேர் செய்யாத வேலையை அவன் 2 பேர் செய்வோம். அப்போ வெற்றி என்பது நம்மளோட அமௌண்ட்டு ஆட்களை வச்சல்ல, அல்ல நம்மளோட பலத்தை வச்சல்ல, நம்மளோட பொருளாதாரத்தை வச்சல்ல, அல்லாஹ் தரணும், அல்லாஹ் உதவி செய்யணும். இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். மையன் சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் யாருக்கு உதவி செஞ்சானோ உங்களை யாரும் மிகைக்க முடியாது. ஒமைய ஹுதுலுக்கும் ஃபமன் அல்லதி யன்சுருக்கும் மின் பஅத், அவன் கைவிட்டுட்டான்டா அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார், அல்லாஹ் கேட்கும். இது மாதிரி நிறைய வசனங்களை பார்க்கலாம். எனவே அல்லாஹ் சொன்னா சூரா ஆல இம்ரான்ல 126ல் ஒமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்ட்ட இருந்து தவிர உதவி இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நஸ்ருல்லாஹ் ஏன் சொல்கிறான், அல்லாஹ்ட உதவின்றான். வல் ஃபத்ஹ், அல்லாஹு தஆலா ஏன் அல்லாஹ்ட உதவின்னு சொல்கிறான்? எல்லாமே அல்லாஹ்ட உதவி தானே. நஸ்ர் உதவி வந்தால் அல்லாஹ் உங்களுக்கு, அப்போ அல்லாஹ் சொல்கிறதுக்கு காரணம்னா அந்த உதவி ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக அது இருந்தது. அந்த உதவிக்கு ஒரு முக்கியத்துவம் அல்வாவுல் பயான் இமாம் ஷின்கித் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மஅலூமுன் அன்ன ஹாதிஹில் இதாஃபத்து ஹுனா லஹா தலாலத்து தாம்மின் வ கமாலின். சஹாபாக்களுக்கு பத்ர் யுத்தத்தில் வெற்றி கிடைச்சது தான். எத்தனையோ வெற்றிகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான் தான். ஹுதைபியாவில் கூட அது ஒரு தோல்வி மாதிரி இருந்தாலும் அதுவும் சஹாபாக்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். ஏன்னா அந்த வெற்றி தான் இந்த மக்கா வெற்றி காரணமாக இருந்தது. அப்போ இந்த வெற்றியை அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றிங்க. சஹாபாக்கள் போராடினாங்க, பத்ரில் போராடினாங்க, அவங்களுக்கு மக்கா கிடைச்சதா, அவங்களோட சொந்த ஊர் கிடைச்சதா, அல்லாஹ்வுடைய இல்லம் காபா கிடைச்சதா? இல்லை. எல்லாரையும் எதிரிகளையெல்லாம் தலைகுனிய வச்சு, எதிரிகளையெல்லாம் பார்க்க வச்சு, எந்த இடத்துலேருந்து விரட்டப்பட்டாங்களோ, எந்த இடத்துல துன்புறுத்தப்பட்டாங்களோ, எந்த காபாவிலேருந்து தடுக்கப்பட்டாங்களோ, எந்த காபாவுக்குள்ள நுழையக்கூடாது என்று காவிர்கள் கங்கணம் கட்டினாங்களோ, எந்த இஸ்லாத்தை அழிக்கலான்னு நினைச்சாங்களோ, எந்த தூதரை ஒழிக்கலான்னு நினைச்சாங்களோ, இது அத்தனையையும் அல்லாஹ் முறியடிச்சு ஒரு போரில் கிடைச்ச வெற்றி அல்ல, அவங்களோட நோக்கத்துக்கே கிடைச்ச ஒரு வெற்றியாக மக்கமா நகருக்குள்ளே போய் நுழைஞ்சி அந்த காபத்துல்லாவில் போய் தவாப் செஞ்சு அந்த காபத்துல்லாவை அவர்கள் கைப்பற்றி அந்த வெற்றி இருக்குது. அதனால் நஸ்ருல்லான்னு அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா அல்லாஹு தஆலா சில விஷயங்களை அந்த இணைச்சி சொல்லுவான். உதாரணமாக குர்ஆன்ல நீங்கள் பாருங்கள், ஃபல் யஅ்புது ரப்ப ஹாதல் பைத்துல்லாஹ், அதாவது நீங்கள் இந்த வீட்டுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்க. ரப்ப ஹாதல் பைத்துங்க, அது ஏன் மற்ற வீடெல்லாம் அல்லாஹ்வுடைய வீடு தானே, பள்ளிகளெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லம் தானே, ஏன் அதை மட்டும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டாங்கன்னு பேசுகிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கிறது.
எனவே ஒரு விஷயத்தை மகிமைப்படுத்துவதற்காக அல்லாஹ் தன்னோடு இணைத்து நஸ்ருல்லா என்று சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய இதா ஜா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்துல, அப்ப இந்த இடத்துல இந்த வல் ஃபத்ஹ்ங்கறான், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும். அது என்ன வெற்றி? மக்கா வெற்றி அல்லாஹு தஆலா சொல்றான். இது ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இமாம் ஷின்கீத்தி சொல்கிறாங்க, இது அல்லாஹு தஆலா இந்த இதை இலாபத்து பண்ணுறான். இலாபத்துன்னு சொல்றது என்னடா, நஸ்ருல்லா அல்லாட உதவின்றான். அல்லாட உதவியில் ஒரு விஷயந்தான் வெற்றி. வெற்றி அல்லாட்டேருந்து வர வெற்றி என்பது தான் அல்லாஹ்வுடைய உதவி. அப்போ என்னத்துக்கு அல்லாஹ் வல் ஃபத்ஹு பிஹி நஸ்ருன் லா ஷக். அதாவது இமாம் அதாவது உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரில் சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அல் ஃபத்ஹ் என்பது மஅதூஃபுன் அலன் நஸ்ர். அதாவது ஃபத்ஹ் என்பது வெற்றி என்பதை நஸ்ரில் அல்லாஹு தஆலா இறைச்சிக்கிறான். ஏன்னா வல் ஃபத்ஹு பிஹி நஸ்ருன் லா ஷக், ஃபத்ஹ்னு சொன்னாலே வெற்றி தான். அல்லாஹ்வோட உதவி வந்து விட்டால் என்று நீங்கள் சொன்னாலே அந்த உதவிக்குள்ளே வெற்றி வந்துடும். அப்போ என்னத்துக்கு அல்லாஹு தஆலா உதவின்னு அல்லாஹ்வோட உதவின்னு சொல்லி போட்டு தனியாக வெற்றியை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த வெற்றி ஒரு மகத்தானது. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கிறான். எப்படின்னு சொன்னால், அதாவது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வ ரூஹுன்றான், வானவர்கள் இறங்குகிறார்கள், ரூஹும் இறங்குறாருன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரூஹுண்டா யார்? ஜிப்ரீலை சொல்கிறான் அல்லாஹு தஆலா. வானவர்கள் இறங்குறாங்கண்டா அதுக்குள்ள ரூஹ் வந்துட்டார, ஜிப்ரீல் வந்துட்டார. மறுக்கடை நம்ம ஒரு ரூஹுண்டா அல்லாஹ் தனியாக சொல்லணும் அப்படின்னா, வானவர் ஜிப்ரீலுக்கான அந்த முக்கியத்துவத்தை அல்லாஹு தஆலா செப்பரேட் பண்ணுறோம். சில நாமளே சொல்லுவோமா இல்லையா, எல்லாம் வாராங்கப்பா, பிரசிடென்ட் வாராது அப்படின்னு. அப்போ எல்லாம் வாராங்கன்னாலே அங்கே பிரசிடென்ட் உள்ள வந்துடுறாரு. ஆனால் பிரசிடென்ட் வாராரா அப்படின்னா எல்லாம் வாராங்கன்னு சொல்கிற அந்த தகவலுக்குள்ள தலைவர் வருகிறார் என்று சொன்ன அந்த விஷயம் அவருடைய முக்கியத்துவத்துக்காகத்தான் பிரசிடென்ட் சொல்றார். எல்லாருமே கலந்து கொண்டாங்க, மாஷா அல்லாஹ். ஜனாதிபதியும் கலந்துட்டார். ஜனாதிபதி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஜனாதிபதி தான் உள்ள இருக்கிறார். ஆனால் அப்போ ஜனாதிபதியை செப்பரேட் பண்ணி சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டால், அந்த ஜனாதிபதியின் முக்கியத்துவத்தை கருதி சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா இதா ஜா நஸ்ருல்லான்னு சொல்லக்கூடிய ஃபத்ஹ் உள்ள வந்தார். ஆனால் ஒல் ஃபத்ஹ் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய அந்த மாபெரும் வெற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த வெற்றிக்கான முக்கியம் இந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் மக்காவில் விரட்டப்பட்டு சிறுமைப்பட்டு எவ்வளோ அநீதி இழைக்கப்பட்டு கொடுமை இழைக்கப்பட்டு பயந்துக்கிட்டு ஊர் வாசல்களை விட்டுட்டு எவ்வளோ விருப்பத்துக்குரிய அந்த ஊரை விட்டு போனாங்க, விரண்டோடினாங்க. அந்த ஊருக்குள்ளே படைகளோட 10,000 படை சூழ அதிகாரத்தோட இவங்க கிட்டத்தட்ட இவங்களை சிறுமைப்படுத்திய ஒரு நிலையில் அந்த குறைஷிகளுக்கிட்ட நின்றாங்கன்னா, அது மாபெரும் வெற்றி. அல்லாஹு தஆலா ஃபத்ஹ முபீனான்னு அங்கே சொல்கிறார். மாபெரும் வெற்றி என்று அல்லாஹு தஆலா, தெளிவான வெற்றி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த முதலாவது நீங்கள் இந்த ஃபத்ஹ் மக்காவை வழங்கணும். ஃபத்ஹ் மக்கா என்பது இந்த ஹுதைபியா என்ற இடத்துல ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. அந்த உடன்படிக்கையில் நிறைய ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். ஆனால் அந்த உடன்படிக்கை ரசூலுல்லாஹ் மீறலை. என்னதான் விட்டு கொடுத்தாலும் இந்த உடன்படிக்கை காவிர்கள் தான் மீறுறாங்க. அதான் சொல்கிறது. அதில் தெரியும் உங்களுக்கு, அந்த கோத்திரங்களுக்கு இடையிலான பிரச்சனை வந்தது, அதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. காவிர்கள் மீறின உடனே ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகுதான் என்ன செய்கிறாங்கன்னா, மக்காவை கைப்பற்றும். அந்த மக்காவை கைப்பற்றுவதுன்ற அந்த வரலாறு நாங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது அதில் நிறைய படிப்பினைகள். ரசூலுல்லாஹ் எப்படி அதை கிளம்பி வந்தாங்க, அந்த மக்கா வெற்றிகள், அதாவது எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹும்ம அம்மி அஹ்பாரனா அன்ஹும், அதாவது அவங்க ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, அதாவது எந்த யுத்தமும் இல்லாமல் அந்த மக்கமா நகரத்துக்குள்ளே நுழையணும். அதனால் மிக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், மிக கவனமாக மிக பாதுகாப்பாக தங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நகர்த்தினார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கே தெரியலை ஆரம்பத்தில். என்னது, நாம் மக்காவுக்குள்ளே நுழைய போகிறோன்ற விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் கேட்குறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் என்னமோ எங்கேயோ போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்குறாங்க. பார்த்தா அது மக்கா வெற்றி கொள்வதற்கான அந்த அளவுக்கு மிகவும் பக்குவமான முறையில் அந்த மக்கா வெற்றியை ரசூலுல்லாஹ் கையாண்டார்கள்ன்றதை பார்க்குறோம். அது மிக பணிவாகவும் நடந்து கொண்டார்கள். என்னது, அதாவது குறைஷிகள் மிக பயந்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, அபு சுஃபியானெல்லாம் ரொம்ப நம்ம கதை முடிய போது நம்மளை முழுசாக அழிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பயந்து கொண்டு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரர்களுக்கு சொன்னாரோ அதே தான் நானும் சொல்கிறேன், இன்றைக்கு நாங்கள் உங்களை எந்த பழி வாங்கவும் மாட்டோம், நீங்கள் மன்னிக்கப்பட்டுட்டீங்கன்றான். அப்போ அதுக்கு பிறகுதான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மக்கா வெற்றி என்பது அதுக்கு பின்னால் சில விஷயங்கள் இருக்குது. இதை இந்த தஃப்சீரில் முழுசாக சொல்ல இல்லாத, எனக்கு மக்கா வெற்றியை பற்றி நாம் பேசுகிற ஒரு தலைப்பல்ல. நாம் இன்ஷா அல்லாஹ் ஃபத்ஹ் மக்கா என்பதை நான் தனியாக ஒரு தலைப்பாக பேசும்போது அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த மக்கா வெற்றியில் ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்றதுக்கு பின்னால் அவர்களுக்கு விளைச்சது முஹம்மது ஜெயிச்சிட்டாரு. ஒன்று, முஹம்மது ஜெயிச்சது சும்மா இல்லை. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா கஅபத்துல்லாஹ் வெண்டிக்கிறாங்க. கஅபத்துல்லாவை மக்கத்து காவிர்கள் குறைஷிகள் அந்த 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 ஜஸீரத்துல் அரபுல வாழ்ந்தவர்கள் எல்லாம் எப்படி நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால், கஅபத்துல்லாவை யாரும் கைப்பற்ற முடியாது, அல்லாஹ் அழிச்சிருவான், ஏன் அந்த யானைப்படை அழிச்சானா இல்லையா அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அப்படி அது உண்மையாக ஒருத்தர் கைப்பற்றினா கண்டிப்பாக அவர் பொய்யராக இருக்க மாட்டார், அவர் ஒரு நபியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க.
மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு இந்த காபத்துல்லாவுக்குள்ள ரசூலா நுழைஞ்சது சுற்றி உள்ள அரபு கோத்திரங்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கான ஒரு காரணியாக அமைஞ்சதுன்னா அதை வச்சு தான் முடிவெடுத்தாங்க. அல்லாஹ்ட தூதர் உண்மையான தூதர் தான். அந்த முடிவுப்படை இல்லை. அதாவது காவிர்கள், அதாவது இந்த காபத்துல்லாவை வேற யாராவது அழிக்க வந்திருந்தால் அல்லாஹ் விட மாட்டான். ரசூலுல்லாஹ் உதவியா உடன்படிக்கையில் இந்த மக்காவுடைய புனிதத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க எந்த வகையான ஒப்பந்தத்துக்கு வந்தாலும் நான் இறங்கி போன்னு சொன்னாங்களா இல்லையா? விளங்கா சொல்றது. அப்போ அந்த 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 ஹரத்துக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியம். அந்த கஸ்வா அந்த கொஞ்சம் என்ன செய்யுது அடுத்துக்கொண்ட நேரத்தில் கூட சொன்னாங்க, கஸ்வா அப்படி செய்யாது, தடுக்கக்கூடியவன் தடுத்து விட்டான்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த புனிதத்தை காப்பாற்றினாங்க ரசூலுல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, காபத்துல்லா பிடிச்சிட்டாங்கன்ற உடனே கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் யமனெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது. யமன் ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே யமன் வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த ஹஜ்ஜத்துல் வதால அந்த யமன்லேருந்து தான் யார் அலி இப்னு அபி தாலிப் வராங்க. அங்கே அந்த ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு போயிருந்து அப்படி நேரம் என்ன செய்கிறாங்க மக்காவுக்குள்ள வராங்கன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹஜ்ஜத்துல் வதாவை பற்றி படிக்கிற நேரத்தில் நீங்கள் படிச்சிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு என்ன செய்கிறாங்க கவர்னராக அனுப்பினாங்கன்ற பார்க்குறோம். இதெல்லாம் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குற விஷயம். அப்போ யமன் வெற்றி கொள்ளப்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியை எப்போ கொள்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது ஹிஜ்ரி 8 ரமலான் மாதம் பிறை 20 நோன்பு 20 ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க. சுப்ஹானல்லாஹில் அது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தார். அந்த நேரத்தில் மக்கத்து காபிர்கள் எல்லாம் பயந்து போயிருந்த நேரத்தில் முகமது வந்து எங்களை அழிச்சு போடுவார், எங்களை கொண்டு போடுவார் மாதிரி இருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை மன்னிச்சிட்டேன்னா கேட்குறாங்க, மா துறவுன அன்னீஃபா இரும்பிக்கும், என்ன நான் என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. காலு ஹைரன் ஹைரன் அஹுன் கரீமுன் ஒபுனு அஹின் கரீம் தான், நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு சகோதரர், சிறந்த சகோதரன் மகனாக இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்வீங்க என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா. ஏன்னா ரசூலாவோட இயல்பை தெரிஞ்சவங்க தானே அவங்க. காபிர்களாக இருந்தாலும் ரசூலா எப்படி நடந்து கொள்வாங்கன்னா அந்த இயல்பை தெரியும். ஒரு மனுஷன் அந்த இயல்பில் வச்சே முடிவெடுக்கலாம். நீ எப்போவுமே மோசமான ஆள் தான், இன்னைக்கு மட்டும் நல்லா நடக்க போகிறா அப்படி சிலாக்கள் நம்ம சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி ரசூலாவை சொல்லலாமா இல்லை? அவர்கள் எப்போவுமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ சொன்னாங்க, இன்னி அகூல் இருக்கும் கமா கால யூசுப் இஹ்வத்தி, யூசுப் தன் சகோதரர்களுக்கு எதை சொன்னாரோ அதான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்தில் எந்த பழிவாங்கலும் கிடையாது. யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாகன்னு சொன்னாங்க. ரசூலாவோட இந்த பணிவை பாருங்க, எவ்வளோ பணிவாக நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? ஏன்னா ரசூலாவுக்கு தெரியும். அப்போது கண்ணியமான இஸ்லாமிய அவர்களோட இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பு ஹுதைபியால சூரத்துல் ஃபத்ஹில் உள்ள வசனத்தை நாம் பார்த்தோம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனான்னு அல்லாஹு தஆலா சொல்கிறானா இல்லையா? அதான் இந்த இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க தன்னுடைய ஜாதுல் மஆத் என்ற கிதாபில், ஜாதுல் மஆதில் சொல்கிறாங்க 3ஆம் பாகம் 347 இலக்கத்தில் சொல்கிறாங்க, இந்த ஃபில் ஃபத்ஹ் அல் அஅதம், இந்த ஒரு மகத்தான இந்த வெற்றி இருக்குது. அல்லது அஅஸ்ஸல்லாஹு பிஹி தீனஹு வ ரசூலஹு வ ஜுந்தஹு வ ஹிஸ்பஹுல் அமீன், அல்லாஹு தஆலா ரசூலையும் அவனோட படையையும் அவருடைய மார்க்கத்தையும் அல்லாஹு தஆலா அவன் அணியினரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். மகத்தான ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கிறது என்று ஜாதுல் மஆதில் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த வெற்றியை பார்த்த உடனே என்ன அடுத்த விஷயம், யதுகுலூன, அதாவது வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் மார்க்கத்துக்குள்ள அஃப்வாஜா, அஃப்ராதா இல்லை, ஒரு ஆள நுழைய இல்லை, அஃப்வாஜன் கூட்டம் கூட்டமாக வர போகிறாங்க. முந்தியெல்லாம் எப்படி வந்தாங்க, பயந்துக்கிட்டு வந்தாங்க, ஒரு பேர் 2 பேர் வந்தாங்க, என்னது இந்த மாதிரி ஒழிச்சிக்கிட்டு வந்தாங்க, தான் முஸ்லீம் இஸ்லாத்தில் இருக்கிறத காட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ரகசியமாக இருந்தாங்க. இது எப்படி வராங்க, 1 2 இல்லை, படப்படையாக வராங்க இஸ்லாத்துக்குள்ள. ஒரு ஐத்தன்னாச எதுகுலூன், அந்த மார்க்கத்துக்குள்ள எப்படி நுழைய போகிறாங்க, பயந்துக்கிட்டல்ல, கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். ஹிஜ்ரி 9 இது நடந்தது. எனவே தான் ஹிஜ்ரி 9க்கு வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஆமுல் உஃபூதும்பாங்க. ஆமுல் உஃபூதுன்னு சொல்கிறது, ஆமுல் உஃபூதுன்னு சொல்கிறது வந்து அதாவது கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சதுக்காக வந்து சும்மியல் ஆம் அத்தாசி ஆமுல் உஃபூத், அதாவது கூட்டங்கள் வருகை தரக்கூடிய அந்த வருடங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஏன்னா கூட்டங்கள் வந்து இஸ்லாத்துக்குள்ள வந்து கூட்டம் கூட்டமாக வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போ முதலாவது விஷயம் இதாச்சா அந்த நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ், உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கு இப்போ கிளியராக. ரெண்டாவது ஒரு ஐத்தன்னாச எதுகுலூன, இந்த நிகழ்வுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, இதில் பல காரணங்கள் சொன்ன, இந்த ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்கன்றதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றி மட்டும் காரணம் இல்லை, ரசூலுல்லாஹ் சரணடைகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த போராட்டத்தில் எவ்வளோ நியாயமாக நடந்தாங்க, எவ்வளோ அவங்க பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ கொடுமை இழைக்கப்பட்டும் கூட அல்லாஹ் அந்த வெற்றியை கொடுத்துட்டான். இறை அல்லாஹ்வோட உதவியும் வெற்றியும் சுற்றியுள்ள மக்களும் பார்த்தாங்க. எனவே தான் பார்க்குறாங்க, ஏன்னா இதுக்கு பிறகு நாம் இந்த மார்க்கத்தில் நுழையாட்டி வேலை, கூட்டம் கூட்டமாக ஊரூராக வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ் இல்லாது அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதை நீங்கள் பார்க்கணும். நேரத்தில் இயற்கையாக மனுஷனுக்கு என்ன வரும், நம்மளை எதிர்த்து பேசினவன், நம்மளுக்கு சதி பண்ணினவன், நம்மளை ஊருக்கு வந்து அடித்தவன், நம்மளை ஊரை விட்டு வெளியேற்றினவன், நம்மளுக்கு குடும்பம் செஞ்சவனெல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டில் நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம் என்கிற ஒரு நம்மளோட அதிகாரத்துக்கு கீழே வந்தால் எப்படி இருக்கும். நாங்கள் பார்க்குறோம் சில ஊர்களில் சில ஜனாதிபதிமார் வருவாங்க, பார்த்தா அந்த ஜனாதிபதி வந்து ரோட்டில் அடி வாங்கிப்பார், அவருக்கு தண்ணி வீசிப்பாங்க, அதெல்லாம் அநியாயம் பண்ணிப்பாங்க. அவர் இப்போ ஜனாதிபதியை வந்து நின்று தண்ணி வீசினவன் அநியாயம் பண்ணவெல்லாம் முன்னுக்கு நின்றா எப்படி இருக்கும், ஒரு அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும்.
பார்த்தீங்களா நாங்கள் வந்துட்டோமே அப்படின்ட்டு அந்த எப்படி ஹுனைனில் வந்து அந்த பின் வாங்கினாங்களோ அதே மாதிரி வரும். நாங்கள் வெற்றி கொண்டோம் பார்த்தீங்களான்னு சஹாபாக்கள் அந்த முஹாஜிர் மக்காலேருந்து போன யாருமே என்ன செய்யல, பெருமடிக்கல. ரசூலுல்லாஹ் பெருமடிச்சாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த இடங்களை அடையாளப்படுத்தினாங்க. அந்த இடங்களை அடையாளப்படுத்தினாங்க. அந்த அல்லாஹ்வுடைய வெற்றியை, அல்லாஹ்வோட புகழையும் தஸ்பீகையும் செஞ்சு என்ன செஞ்சாங்க, கொண்டாடினாங்க. அது வேற விஷயம். ஆனால் பெருமை அடிக்கல. அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்கள் இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் ஃபஸப்பிஹ், நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். எப்படி? பிஹம்து ரப்பிக, உம்முடைய புகழ் சேர்ந்த தஸ்பீஹ். சும்மா சுப்ஹானல்லாஹ் சொல்றதுன்றது வேற. அல்லாஹ்வோட புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்வீராக, உமது இறைவனின் புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பாரும் செய்யுங்கள். அப்போ தஸ்பீஹும் செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுப்பும் தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வோட உதவியும் வெற்றியும் கண்டா மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் நுழைஞ்சா நீங்கள் நன்றி செலுத்துங்கன்னு தான் வந்திருக்கணும், சரியா பார்த்து. ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? தஸ்பீஹ் செய்யுங்கன்னு சொல்கிறான். அதனை ஏன் அல்லாஹு தஆலா தஸ்பீஹ்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த ஷுக்ர் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மறைய போகிறாங்க. அப்போ எனவே இந்த இடத்துல தஸ்பீஹ், தஹ்மீது, தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ் சொல்றது, தஹ்மீதுனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது, இது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய அந்த கடைசி காலங்கள் வார நேரத்தில் அவர் வந்து அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல், இதெல்லாம் எவ்வளவு உங்களால் சொல்ல முடியுமோ. ஏன்னா நம்மளோட மரண எல்லைகள், நம்ம வயசு போக போக நம்ம மரணத்தை நெருங்குறோம். நானும் தான் நீங்களும் தான். அப்போ நெருங்கும் போதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், இந்த தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்போ அல்லாஹு தஆலா இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த இடத்துல ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. பல குர்ஆன்ல சொன்ன இன்னா நஹ்னு நஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா, இந்த குர்ஆனை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இறக்கணும். ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக, ஃபஸ்பிர்ன்றான். ஏன் அது? நீங்கள் பொறுமையாயிருங்கன்னா இறக்கினதுக்கு பின்னால் பிரச்சனைகள் வரைக்குது, கஷ்டங்கள் வரைக்குது, நீங்கள் பொறுக்கணுன்றது தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். இதே மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹு தஆலா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், நீங்கள் என்ன அல்லாஹ்வுடைய புகழை, ரப்புடைய புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், நீங்கள் அவனிடத்தில் இஸ்திக்பாரும் செய்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். பார்க்க தஸ்பீஹ் என்றா என்ன? அத்தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ் சொல்றது. இது அர்த்தம் என்னடா? தன்ஸீஹுல்லாஹ் தஆலா அம்மா லா யலீகு பிஜலாலி, அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு பொருத்தமில்லாத விஷயத்தை விட்டும் அவனை தூய்மைப்படுத்துவதற்கு தான் தஸ்பீஹ்னு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ் என்று நீங்கள் சொல்றீங்கன்னு சொன்னால் அவன் எல்லா குறையிலேருந்தும் தூய்மையானவன். அவனுக்கு குறையே இல்லை. அவன் இன்னொரு கூட்டாளி வைக்கிறதுலேருந்து அவன் தூய்மையானவன். அவன் குறைபாடுகளை விட்டும் அப்பாற்பட்டவன், தூய்மையானவன் என்பதை நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது அல்லாஹ்வை புகழுது, பாராட்டுது. எப்படி? பில் கமால், அவன் முழுமையான புகழுக்குரியவன். எப்படி? பயந்து சொல்றதா? இல்லை. மஅல் முஹப்பத்தி வத்தா, அல்லாஹ் பற்றிய அன்போடையும் அல்லாஹ் பற்றிய கண்ணியத்தோடையும் நீங்கள் பயந்துக்கிட்ட இல்லை, அல்லாஹ் அவ்வளோ இறக்கம் உண்டு, அல்லாஹ் நீங்கள் அவ்வளோ அன்போடு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதான் அதான் அல்ஹம்து என்று சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அதாவது இஜ்மா பைன தன்ஸீஹி பைனல் அப்த், நீங்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்க. அந்த இஸ்திக்பாரில் ரெண்டு விஷயம் வைக்கணும். ஒன்று சுப்ஹானல்லாஹ் இருக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் இருக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள். அப்போ இந்த இஸ்திக்பார் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னு சொன்னால், அதாவது இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல தஸ்பீஹ்ன்றது ஹம்தும் அதே மாதிரி இஸ்திக்பாரும் கலந்திக்கணும். இஸ்திக்பார் என்று சொல்லப்படுறது அல் மக்ஃபிரத்து சத்ருல்லாஹி அலா அப்திஹி துனூபா, ஒரு அடியானுடைய பாவத்தை அல்லாஹ் மறைக்கிறது, அதை இல்லாமல் ஆக்குவது, அல்லாஹு தஆலா அதை போக்காட்டுவது, இல்லாமல் ஆக்கி விடுவது. அதுக்கு தான் என்ன செய்யுது இஸ்திக்பார். ஒரு அடியான் பாவம் செஞ்சால் அல்லாஹு தஆலா அதை மறைக்கிறான், மன்னிக்கிறான், இல்லாமல் ஆக்கு, அது குற்றம் இல்லாமல் அதான் இல்லாமல் ஆக்குறான். இதுதான் அல்லாஹ் ஒரு அடியானில் எதிர்பார்க்குற மாபெரும் விஷயம். இஸ்திக்பார் என்பது அது ஒரு வணக்கம். இஸ்திக்பார் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கமாக இருக்குது. ஆனால் அல்லாஹு தஆலா என்ன நினைக்கிறான், அடியார்களை பொறுத்தவரையும் அடியார்கள் நிறைய தப்பு செய்கிறவங்க, பாவம் செய்கிறவங்க. பாவமே இல்லாமல் அடியார்கள் இல்லை. லவ்லம் துத்னிபு லதஹபல்லாஹு பிக்கும், நீங்கள் பாவமே செய்யாதவங்களா இருந்தால் உங்களை அல்லாஹு தஆலா அழிச்சிருவேன் அல்லாஹு தஆலா சொல்கிறானா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க செய்தியை. அப்போ பாவம் செய்கிறவங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா அல்லாஹ்வோட அந்த ரஹ்மத்தை கொண்டு தான் போகணும். அல்லாஹ்வோட ரஹ்மத் இல்லாமல் யாருமே சொர்க்கத்துக்கு போகல, அது வெற்றி பெற முடியாது. நாங்கள் நினைக்கலாம் நிறைய அமல் செஞ்சால் போதும், நாங்கள் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் போதும். இல்லை, இஸ்திக்பார், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும், அல்லாஹ்வோட தௌபா வேணும். அல்லாஹ்வோட இரக்கம் இல்லாமல் நீங்கள் சொர்க்க நுழையன்னா உங்களோட தொழுகையால் இல்லை, உங்களோட நோம்பால் இல்லை, உங்களோட அமலால் இல்லை, எதில் அல்லாஹ்வோட இரக்கம் வேணும். இது ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி? சஹீஹ் புகாரில் இந்த செய்தி 5673 இலக்கத்தில் வருது. லன் யுத்கில அஹதன் அமலுஹு அல் ஜன்னah, உங்களில் யாரையும் உங்களோட அமல் சொர்க்கத்தில் நுழைவிக்காது. காலு வலா அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமான்றாங்க. வலா அன, நானும் தான். இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹு பிஃபத்லின் வ ரஹ்ம, அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் சூழ்ந்து கொண்டாலே தவிர.
அல்லாஹ்வோட ரஹ்மத்தும் அருளும் இல்லாமல் சொர்க்கம் போயிடாது. உங்களோட அமலால எல்லாம் சொர்க்கம் போயில யார் சொல்றா? அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அல்லாஹ் இடத்துல நாங்கள் அடிக்கடி கேட்கணும். எப்படி? நாங்கள் அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் எங்களை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ்வோட யா அல்லாஹ் உன்னுடைய அருளில் எங்களை நுழைவித்து விடுவாயாக. நம்ம குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய இதை பார்க்குறோம். எனவே அல்லாஹு தஆலா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க வஸ்தக்ஃபிர்ஹு ஃபஸ்தக்ஃபிர்ஹு என்று அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னா, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹு தஆலா மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் மன்னிப்பு விரும்புறான். ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வார்கள், 100 தடவை தௌபா செய்வார்கள், வ அதூபு இலைஹி சொல்லுவாங்க. எனவே நம்ம அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று நம்ம சொல்லணும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்தில் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்று வசனம் இறங்கிக்க பிறகு இந்த சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்று அடிக்கடி சொல்லுவார்கள். இந்த வசனம் இறங்கிக்க பிறகு, இதா ஜா நஸ்ருல்லாஹ் இறங்கிக்க பிறகு எதை சொல்லுவாங்க? சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி அதிகமாக சொல்வார்கள். நாங்கள் ஹதீஸில் பார்க்கலாம், சஹீஹ் புகாரியில் நீங்கள் பாருங்கள், 4967 இலக்கத்தில் செய்தி இருக்கு. மா ஸல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் பஅத அன் நஸலத் அலைஹி இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ், இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் இறங்கிய பிறகு எந்த ஒரு தொழுகையை தொழுதாலும் இல்லா யகூலு ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லின்னு சொல்லுவாங்க. சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. வார்த்தைகள் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வேறு வேறு அறிவிப்புகள் வந்திருக்கிறது. ஆனால் சுருக்கம் என்னடா? சுப்ஹானக்கல்லாஹு சுப்ஹானக ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி அப்படி சொல்லலாம். அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், சுப்ஹானக ரப்பி வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. புகாரில் 4294 நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹ் ருக்குவிலும் சுஜூதிலும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லின்னு சொல்லுவாங்க என்று பதிவாகிருக்கு. அதே மாதிரி சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை என்று சொல்லுவார்கள் என்றும் நாங்கள் பார்க்குறோம். இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட யார் கேட்குறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி அடிக்கடி இந்த சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இந்த உம்மத்தில் ஒரு அடையாளம் காட்டப்பட்டு விட்டேன். ஃபஇதா ரஅய்துஹா அக்ஸர்து மின் கௌலி சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னாங்க. இதுவும் நீங்கள் ஆதாரப்பூர்வமான செய்தி நீங்கள் பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமில் 835 837 ஆகிய இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூறால நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு செய்திகளை சொன்னேன். இதுக்குள்ளே நுழைஞ்சி சொல்கிறத நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம். ஆகவே இந்த அத்தியாயம் பல விஷயங்களை நமக்கு சொல்லித்தரும். வெற்றிகள் வரும்போது அல்லாஹ்விட்ட மட்டும்தான் அந்த வெற்றி வரும். அதனால அல்லாஹ்வுடைய வெற்றின்னு அல்லாஹ் தஆலா சொல்லும். அல்லாஹ்வை தவிர யாரும் நமக்கு வெற்றியை தர இயலாது, யாரும் நமக்கு பலமான உதவி செய்ய முடியாது. ஏன்னா சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். உண்மையான உதவி என்று எதிரிக்கு முன்னால் நீங்கள் ஜெயிச்சு நிற்கணும். உங்களை எதிர்த்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் தலை காட்டி நிற்கணும். அதுக்கு பேர் தான் நஸ்ர். அதுதான் நஸ்ருன்னு சொன்னாலே அப்படித்தான், எதிரியை வெல்லுவது, எதிரியை வென்று மிகைத்து அவங்கள உங்களோட ஆளுகைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த மகத்தான ஒரு வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த மகத்தான ஒரு உதவி அல்லாஹ் தஆலா செஞ்சான். அந்த உதவிக்கு ஈடாக அல்லாஹ் சொன்னான், நீங்கள் என்ன செய்யுங்க, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள நுழையிறதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆணவம் வர வேண்டாம், உங்களுக்கு அகங்காரம் வர வேண்டாம், உங்களுக்கு பெருமை வந்து விட வேண்டாம். நீங்கள் உங்கள் இறைவனுடைய, உங்களது ரப்புடைய புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பி வஸ்தக்ஃபிர், நீங்கள் அவனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறது ஒரு முஸ்லிமுக்கு கடமை. நம்ம தப்பு செஞ்சால் தான் இஸ்திக்ஃபார் அல்ல, தெரியாமல் ஆயிரம் செஞ்சிருக்கோம். எனவே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் இந்த அல் குர்ஆனிய வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.